வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியல்ல வரக்கூடிய எபிசோட் என்ன மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சந்தோஷ் சார் வந்து மனோஜுக்கு ஒரு மீட்டிங் மாதிரி கூப்பிடுறாரு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வந்து ஒரு பிரான்ச் ஆரம்பிக்க போறேன். அதுக்கு நான் கரெக்டான ஒரு ஆளை செலக்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. சரி, அப்போ மனோஜ் சொல்றாங்க, சார் அப்போ நான் கரெக்டாக இருப்பேன்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்றாங்க. அப்போ சந்தோஷ் சொல்றாங்க, என்னப்பா சொல்ற, உனக்கு மலேசியா பத்தி என்ன தெரியும், அதுக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ மனோஜ் சொல்றாங்க, சார் என் ஒய்ஃபோட அப்பா அந்த ஊர் தான் சார் அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படிங்களா மனோஜ், சூப்பர் மனோஜ், இப்போ எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ மனோஜ் சொல்றாங்க, சார் அவர் இறந்துட்டாரு, ஆனா அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாம என் ஒய்ஃபோட மாமா வேற அங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓ மனோஜ், சூப்பர் மனோஜ், அப்ப நீங்க தான் கரெக்டா இருப்பீங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஷோரூம் பெருசா ஆரம்பிக்க போறேன். அதுக்கு கரெக்டான ஒரு ஆள் வேணும். நீங்க வேற உங்களுக்கு தெரிஞ்சவங்க அங்க இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. சரி, அப்போ உங்களை போட்டா கரெக்டா இருக்கும். அது இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அவங்களுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க சார், ஆமாங்க சார் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்றாரு. சந்தோஷம் சொல்றாங்க, சரிப்பா எல்லாமே கரெக்டா இருக்கு, உங்க ஒய்ஃப் கிட்ட பேசி உங்களோட ரிலேட்டிவ்ஸோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோ யார்கிட்டயோ வந்து பேச சொல்லு, நம்ம என்னன்னு பார்த்து ஃபர்தர் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சரி, இது கேட்டோன்னா மனோஜ், சரிங்க சார் நான் இப்போ உடனே பேசுறேன் சார் அப்படின்னு சொல்லி ரோஹினை பாக்குறதுக்காக பியூட்டி பார்லருக்கு போறாங்க. போன உடனே மனோஜ், இப்போ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப மனோஜ் சொல்றாங்க, ரோஹினி ஒரு பெரிய விஷயம் ரோஹினி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரோஹினி, என்ன ஆச்சு, என்ன மனோஜ் இப்போ எதுக்கு இப்படி ரொம்ப எக்ஸைட்டட் ஆகுற, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ மனோஜ் சொல்றாங்க, உங்க பேர் ரோஹினி, என்னோட சந்தோஷ் சார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து மலேசியாவில் ஒரு ஷோரூம் ஆரம்பிக்க போறாரா, அதுக்கு கரெக்டான ஒரு ஆள் பார்த்துட்டு இருந்தாரு. நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒய்ஃபுக்கு தெரிஞ்சவங்களாம் அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். இது கேட்டோன்னா, ஓகே பாசா, நான் உனக்கு அங்கேயே கடையை வச்சு தரேன், நீ அங்கேயே பிஸ்னஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரோஹினி, மனோஜ் என்ன மனோஜ் பேசிட்டு இருக்க, நம்ம எப்படி அங்கே போக முடியும், ஏற்கனவே நம்மளுக்கு அங்கே அவ்வளோ பெரிய எதிரிங்க இருக்காங்க, நான் போனாலே என்னை கொண்டுடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் மாமாவே வர வேணான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மனோஜ் சொல்றாங்க, ரோஹினி இங்க பாரு, ஏதாச்சும் ஒன்று பண்ணு, நான் மலேசியா போயே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரோஹினி, மனோஜ் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகாத, கொஞ்சம் பொறுமையா பேசிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மனோஜ் சொல்றாங்க, இப்ப யோசிக்கிறதா ஒண்ணுமே இல்லை, வா உனக்கு தெரிஞ்சவங்க மலேசியால இருப்பாங்களே அவங்கள வர சொல்லு, சந்தோஷ் சார் பேசணுமா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரோஹினி, மனோஜ் கொஞ்சம் பொறுமையா இரு, எதுக்கு இப்போ ரொம்ப எக்ஸைட்டட் ஆகாத, கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மனோஜ் சொல்றாங்க, இல்ல ரோஹினி, இல்ல இதுக்கு மேல நம்ம போட முடியாது, நம்ம கண்டிப்பா நம்ம மலேசியா போய் தான் ஆகணும். ஏன்னா முத்துவும் மீனாவும் தொழில ரொம்ப வளர்ந்துட்டே இருக்காங்க, நான் அப்படிதான் இருக்கேன், நானும் வளரணும்ல, கண்டிப்பா நம்ம மலேசியா போக தான் போறோம் அப்படின்னு மனோஜ் சொல்றாங்க. இது கேட்டோன்னா ரோஹினிக்கு, என்னடா இப்படி அடிச்சு பேசிட்டு இருக்கான், நான் பேசுறது கேட்க மாட்டேன், என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, அப்ப நம்ம போயிட்டு வித்யா போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லி வித்யா கிட்ட இந்த விஷயம் தான் சொல்றாங்க. அப்ப வித்யா சொல்றாங்க, சரி ரோஹினி நீங்க ரெண்டு பேரும் போக வேண்டியதானே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரோஹினி சொல்றாங்க, வித்யா என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, நான் போனா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஏய், நீ தான் தனி கொடுத்தனுக்கு போனோம் அப்படின்னு சொன்னீங்க, இப்ப நாடு விட்டு நாடே போனா உங்களுக்கு சேஃப் தானே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரோஹினி சொல்றாங்க, இங்க பாரு அதெல்லாம் இப்ப வேலைக்கே ஆகாது, மணியை வர சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வித்யா கேட்கறாங்க, அவர் எப்படி வருவாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. வர சொல்லி நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி அவங்க கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுங்க மனோஜ் கிட்ட, இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கு, இதுக்கப்புறம் நீங்கள் அங்கெல்லாம் வர வேணாம், வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை, உயிருக்கே ஆபத்து அப்படின்னு மாதிரி சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி ரோஹினி சொல்றாங்க. அப்போ மணி சொல்றாங்க, இல்லைம்மா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நான் எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டேன்னு வேற சொன்னேன், அப்போ நீங்கள் திருப்பி என்னை வந்து கூப்பிடுறீங்க, எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரோஹினி சொல்றாங்க, ப்ளீஸ் அங்கிள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவர் சொல்றாங்க, இல்லைம்மா கண்டிப்பாக என்னால் பண்ண முடியாதுமா, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரோஹினி ரொம்ப கெஞ்சுறாங்க. இதை பார்த்த உடனே லாஸ்ட் டைமே கல்யாண வேலைலாம் இருக்கு, நான் அதெல்லாம் பார்க்கணும், என்னை சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரோஹினி, சரிங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி வராங்க. எல்லாருமே வீட்டில் இருக்கிற நேரத்தில் மணியை கூப்பிடுறாங்க. மணியும் அப்படி யாருக்குமே தெரியாமல் வராரு. வந்த உடனே மனோஜ் கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க. இதை வந்து முத்து கேட்டுட்டு தான் இருக்காரு. இந்த மாதிரி மனோஜ், இந்த மாதிரி நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு உயிருக்கே ஆபத்து, அது இல்லாமல் ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக வேறு இருக்கு, எனக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக, அதனால தான் இந்தியாவிலே சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா மனோஜும் நம்புறாரு. அப்படிங்களா, ஓகேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவர் வந்து கிளம்பி போயிட்டு இருக்காரு. பின்னாடியே முத்துவும் ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. அந்த நேரத்தில் ஒரு கால் வருது. வந்த உடனே, இருமா நான் வந்துட்டு தான் இருக்கேன், நீ என்ன பண்ணு, எல்லாரையும் பொண்ணு வீட்டு கூட்டிட்டு போயிடுங்க, நான் வந்துடுறேன் அப்படியே அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே முத்துக்கு இன்னும் இவங்களுக்கு இங்க
இங்க சொந்தக்காரங்களே இல்லையா, எப்படி கல்யாணம் மாப்பிள்ளை வீடு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. சரி இவர் என்னதான் பண்றாருன்னு சொல்லி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பின்னாடியே போறாரு முத்து. சோ அந்த நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசு வீட்டுக்கு போறாரு. சோ இத பார்த்தீங்கன்னா முத்து இன்னும் இவர் வந்து பெருசு மாமா வீட்டுக்கு போறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். சோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.